திருவாரூர் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட 3 மாத கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் தாலுகா மேலராதநல்லூரைச் சேர்ந்த ஜீவானந்தம் மனைவி ராஜகுமாரி 3 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வயிற்றுவலி காரணமாக திருவாரூர் வடக்கு வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கர்ப்பத்தில் சிக்கல் இருப்பதாக கூறி 55,000 ரூபாய் கட்டணம் பெற்றுக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த மரணத்திற்கு தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்தான் காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திருவாரூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜீவானந்தம் அவர்களது மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க. அதை கொண்டு வந்து பிரைவேட் டாக்டர் அருண் மெடிக்கல் சென்டர் அங்க வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வயிற்று வலின்னு சொல்லிட்டு திரும்பி அழைச்சிட்டு போய் பார்த்த பிறகு குழந்தை வந்து டீப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க போயிட்டு உடனே 52,000 குழந்தை அட்மிஷன் ஃபீஸ் கட்டி அட்மிஷன் பண்ணுங்க, நாங்க ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தகவல் சொல்லிட்டாங்க. ஓடி போய் நாங்க கடன் வாங்கிட்டு கொண்டு அந்த பணத்தை கட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த பிறகு இது வந்து நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, கிரிட்டிக்கல் பொசிஷனா வந்துட்டு அதுக்கு உண்டான கருவியெல்லாம் எங்கள்கிட்ட இல்ல, நான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி திருவாரூருக்கு அனுப்பி வைக்கிறேன், அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அன்று காலையில அதிகாலை 7:30 மணிக்கு இறந்துட்டாங்க. என்னது காரணம் இறந்தாங்க என்னன்னு சொல்லும்போது இவங்க என்ன கேட்டா கடைசியில இவங்க பிரைவேட்ல மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க, எங்கள்கிட்ட வர சொல்லி பணத்தை பிடிங்கிக்கிட்டு 1 லட்ச ரூபா சொல்லி பணத்தை பிடிங்கிக்கிட்டு திரும்பி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சு டெத் ஆயிட்டாங்க. இது வந்து நார்மல் டெத்னு சொல்லி போலீஸ்கிட்ட எழுதி வாங்கிட்டு போயிருங்க பாடின்னு சொல்லி மார்ச்சரில் கொண்டு பணத்தை போட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு அனாதையா நிக்குது. அது நீங்க தான் இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னோட பதில் சொல்லணும்.